புதிய ஏற்பாட்டை பற்றி பேசக்கூடிய முன்னுரையில சொல்லப்படுது. ஆகையால் அக்காலத்தில் பலஸ்தீன நாட்டில் வழக்கில் இருந்த அரமாய்க்கு மொழியில் எழுதினார். கிரேக்கத்தில் எழுதப்ப எதில் எழுதினாரு? புதிய ஏற்பாட்டை அரமாய்க்கு என்ற மொழியில் எழுதினார். அவர் இச்சுவிசேஷத்தை கிபி 50ஆம் ஆண்டுக்குள் எழுதியிருக்க வேண்டும். 70ஆம் ஆண்டுக்கு பின் இது கிரேக்க மொழியில் பெயர்த்தெழுதப்பட்டது. அப்ப மூல மொழி எது? இங்க அரமாய்க்கு மொழி. திண்டிவனத்து ஆள்க திண்டிவனத்திலிருந்து வெளியிட்ட கத்தோலிக்க பைபிள் சொல்லுது அரமாய்க்கு மூல மொழிங்கிறது. புரோட்டஸ்டன்ட் வெளியிட்ட இந்திய வேதாகம சங்கத்தினுடைய பைபிள் சொல்லுது எபிரேய மூல மொழிங்கிறது. மூலமொழி எதுன்னு தெரியல. ஒரு வேதத்துக்கு இதை விட ஒரு வெக்கக்காடான நிலைமை என்ன இருக்க முடியும்? மூலமொழி இல்லைங்கிற ஒரு பக்கம் இருக்கட்டுங்க. மூலமொழி எதியான்னு கேட்டா, இங்க கேட்டா எபிரேயங்க, அங்க போய் கேட்டா அரமாய்க்கு மொழி. ஒருவேளை இப்படி ஒரு சந்தேகம் உங்களுக்கு வரலாம். எபிரேயு அரமாய்க்கு என்பதெல்லாம் ஒரு மொழிக்கு உள்ள ரெண்டு பேரா இருக்கலாமே, அப்படி சந்தேகம் வருமா இல்லையா? எபிரேயுங்கிறதும் அரமாய்க்கு என்பதும் ஒருவேளை ஒரு மொழிக்கு உள்ள ரெண்டு பேரா இருக்கலாம் அப்படின்னு நல்லெண்ணம் கொள்ளலாம்னு பார்த்தா அதுக்கு இடம் தர மாட்டேங்குது பைபிள். இல்ல இல்ல ரெண்டு பேரும் மொழிங்குது. பைபிளே சொல்லுதுங்க, பைபிளே குறிப்பிடுறாங்க அரமாய்க்கும் எபிரேயும் ஒரே மொழின்னு நினைக்கிறான்னு பார்த்தா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. அவங்க இந்திய வேதாகம சங்கம், அதாவது அவர்கள் பாராட்டினார்களா இல்லையா, அந்த இந்திய வேதாகம சங்கம் 1982 வெளியிட்ட பைபிளுடைய 37ஆம் பக்கத்தின் அடிக்குறிப்பில் நான் வாசிக்கிற வசனம் இருக்கு. எகர் சகதூதா என்பது அரேமிய பாஷையிலும், களையேத் என்பது எபிரேய பாஷையிலும் சாட்சியின் குவியல் என்று பொருள். ரெண்டு பேரும் வேற பாஷை வழங்குது. நல்லா வழங்குதா உங்களுக்கு? எகர் சகதூதா என்பது அராமிய பாஷையிலும், களையேத் என்பது எபிரேய பாஷையிலும் சாட்சியின் தூதன் என்று பொருள். ஒரு வார்த்தைக்கு பொருள் சொல்ல வர்ற இடத்துல குறிப்பிடுறாங்க. அராமிக்கு வேற, எபிரேயு வேற. அராமிக்கு மொழி வேற, எபிரேயு வேற என்று சொல்லியாச்சு. எது மூலமொழி? மூலமொழி இல்லைங்கிறது ஒரு வெக்கம் சொன்னா மூலமொழி எதுங்கிறதே தெரியலைங்க. இது எப்படி வேதமா இருக்க முடியும்? உண்மையிலேயே பைபிள் இப்ப இருக்கக்கூடிய அந்த பைபிள் இறைவனிடமிருந்து வந்திருக்கிறத நம்ம ஒத்துக்கிட்டாலும் கூட அது தழுவி மொழிபெயர்ப்பு தழுவி செய்யப்பட்ட அதனுடைய மொழிபெயர்ப்புகள் நம்பகமானதா இருக்குமா? குறைஞ்சபட்சம் மூல மொழின்னு ஒரு பிரதியாவது பாதுகாக்கப்பட்டு இருந்தா சந்தேகம் வரும்போதாவது உரசி பார்த்து கண்டுபிடிக்க முடியும். அதுவும் காணாம ஒரு மூலமொழி நூல் காணாம போயிருக்குங்கிறத உங்களால் நம்ப முடியுதாங்க? சாதாரண நூலுடைய மூலத்தை காணாக்கிடலாங்க. ஒரு மக்கள் இறைவனுடைய வேதம் என்று நம்புகிறார்கள், அந்த வேதத்தினுடைய மூலமொழியில் பாதுகாக்காமல் இருந்திருப்பார்களா? லேசில் விட மாட்டார்கள். எந்த மக்களுமே தங்களுடைய மொழியை அவ்வளவு லேசில் விட்டுக் கொடுக்க மாட்டார்கள். மொழியின் மீது பொதுவாக மனிதனுக்கு இயல்பாகவே ஒரு வெறியே இருக்கிறது. இஸ்லாம் வெறி கொள்ள சொல்லவில்லை, வெறி இருக்கிறது, உலகத்தில் இருக்கிறது. அதிலும் போக ஒரு வரலாற்றிலே குறிப்பிடத்தக்க ஒரு அந்தஸ்தை அடைந்துவிட்ட, குறிப்பிடத்தக்க மாற்றங்களை ஏற்படுத்திவிட்ட இனத்தார்கள் தங்கள் மூலமொழியை விட்டுவிட மாட்டார்கள். யூத இனத்தார்கள், அது அரமாய்க்காக இருக்கட்டும், எபிரேயமாக இருக்கட்டும், அவர்கள் உலக வரலாற்றிலே ஒரு தனியான இடத்தை பெற்றவர்கள். தங்களுக்கென உலகத்தில் யாருக்கும் இல்லாத உயர்வு இருப்பதாக நம்பக்கூடியவர்கள். அப்படிப்பட்டவர்கள் தங்கள் மொழியை பாதுகாக்க முடியவில்லை என்று சொன்னால், தங்களுடைய மூலமொழியில் உள்ள வேதத்தை அவர்கள் பாதுகாக்காமல் இருக்கிறார்கள் என்று சொன்னால், இது திட்டமிட்ட சூழ்ச்சி என்பதை தவிர வேறு வழி காரணம் இல்லை. இந்த மூலமொழி இருக்குமையானால், மூலமொழியில் பைபிள் பாதுகாக்கப்பட்டிருக்குமையானால், தங்களுடைய சொந்த கருத்துக்களை திணிப்பதற்கும் சூழ்ச்சிகள் செய்வதற்கும் கண்ட கப்சாக்களையும் மார்க் வேத வசனம் என்று எழுதி வைப்பதற்கும் இந்த மூலமொழி தடையாக இருக்கும் என்று கருதித்தான் திட்டமிட்டு மூலமொழியை ஒழித்திருக்கிறார்கள் என்று நான் பகிரங்கமாக குற்றம் சாட்டுகிறேன். மூலமொழியில் நீங்கள் வேதம் இல்லை என்று சொல்வது மகா மோசமான ஒரு வாதம். இன்னொன்றையும் நான் சொல்கிறேன். நான் இன்னொரு மதத்தை சம்பந்தப்படாத மதத்தை நான் இழுக்கிறதில்லை எப்போதும் வாதத்தில். உதாரணத்துக்கு நான் சொல்லி காட்ட வேண்டியிருக்கு. இந்து மதம் என்று ஒரு மதம், மதமா இல்லையாங்கிற சர்ச்சை இல்லை. அவர்கள் ஒரு புஸ்தகத்தை வேதம்னு சொல்றாங்க. அந்த புஸ்தகம் சமஸ்கிருத மொழியில இன்னைக்கு வந்திருக்குங்க. அந்த தகுதி கூட பைபிளுக்கு இல்லை. அவர்கள் வேதம் என்று நம்பக்கூடிய புஸ்தகத்தை சமஸ்கிருத மொழி உலகத்தில் செத்து எவ்வளவு நாள் ஆயிடுச்சு. உலகத்தில் அந்த மொழி செத்து போனா கூட, பேச்சு வழக்கில் இல்லாட்டா கூட, தங்களுடைய வேத சமஸ்கிருதத்தில் இருக்குங்கிற ஒரே காரணத்துக்காக அந்த மொழியை படித்து கொடுக்கிறதுக்கு மத பக்தி கூடியவர்கள் மாத்திரமாவது, குறைந்தபட்சம் இந்த ஆரிய இனமாவது
அந்த மொழியை உயிர் கொடுத்து அதை படித்து கொடுத்து எத்தனையோ சாதனைகளை செஞ்சிருக்கிறாங்க. இதுக்கு ஒரு நிதர்சனமான எடுத்துக்காட்டாக இந்தியாவுடைய முன்னாள் தமிழ்நாட்டினுடைய முன்னாள் முதலமைச்சராகவும் இந்தியாவின் கவர்னர் ஜெனரலாகவும் இருந்த ராஜாஜி அவர்களை சொல்லலாம். அவருக்கு மூல மொழியிலே தன்னுடைய வேதத்தை படிக்க தெரியும், சமஸ்கிருதம் அவருக்கு தெரியும். இது கடந்த காலத்தில் இல்லை, இப்போது துக்ளக் பத்திரிகையின் ஆசிரியராக இருக்கக்கூடிய சோ ராமசாமிக்கு கூட சமஸ்கிருத மொழியிலிருந்து அவருடைய வேதத்தை படித்து அர்த்தம் சொல்ல முடியும். அப்ப உலகத்துல பேச்சு வழக்குல செத்து போன பிறகு கூட வேதம் நம்பும் போது விடமாட்டான். அதுக்கு சொல்ல வர்றேன், வேதம் அவன் அது வேதமா இல்லையாங்கிற சர்ச்சைக்கு நான் வரல, அது வேதம் இல்ல, வேதம் அவன் நம்பக்கூடிய ஒரு புஸ்தகம் சமஸ்கிருதத்தில் இருக்கிறதுனால அதை சாகாம, அந்த மொழி சாகாம, மூலம் சாகாம அவன் பாதுகாத்து வச்சுக்கிட்டு இருக்கிறான். அந்த தகுதி கூட பைபிளுக்கு இல்லை என்று நான் பகிரங்கமாக தெரிவித்துக் கொள்கிறேன். மூலமொழியில் கிடையாது, இந்த தகுதி கூட கிடையாது. வேண்டுமென்றுதான் இதை மறைக்கப்பட்டிருக்க வேண்டும். வேண்டுமென்று மறைக்கப்பட்டது என்பதற்கு நான் பின்னால் சொல்லக்கூடிய பைபிளிலிருந்து காட்டக்கூடிய திடுக்கிடக்கூடிய உண்மைகள் உங்களுக்கு அதை உணர்த்தும். இவ்வளவு மோசமாகவா ஒரு வேதம் இருக்கும்? நிச்சயமாக இது மொழிபெயர்ப்பை ஒழித்து வைத்து விட்டு செய்த திருவிளையாடல் தான் என்று நீங்கள் எளிதாக முடிவு செய்து கொள்ளலாம். ஆக மூல மொழியில் அது இல்லை என்று சொல்லும் பொழுது அதனுடைய நம்பகத்தன்மை குறைகிறதா இல்லையா? ஒன்றும் வேண்டியதில்லை. பெர்னாட் ஷாவுடைய ஒரு புஸ்தகத்தை எடுத்து நடுவர் அவர்களிடத்திலே தமிழிலே மொழிபெயர்க்க சொல்லுங்கள். அவர் தமிழில் மொழிபெயர்த்த பிறகு அந்த தமிழை கொண்டு போய் இன்னொரு நபரிடத்திலே கொடுத்து அதை அப்படியே ஆங்கிலமாக்க சொல்லுங்கள். பெர்னாட் ஷாவுடைய மூலத்தை அவர்கிட்ட கொடுக்க கூடாது. பெர்னாட் ஷாவுடைய ஆங்கில மூலத்திலிருந்து ஒரு புத்தகத்தை எடுத்து நடுவர்கிட்ட கொடுத்து அவரை தமிழாக்கம் செய்ய சொல்லி அந்த தமிழாக்கத்தை மாத்திரம் கொண்டு போய் பெர்னாட் ஷாவுடைய இந்த புத்தகத்தை படித்த இருக்காத ஒரு ஆங்கிலம் தெரிஞ்ச ஆள்கிட்ட கொண்டு கொடுத்து அதை ஆங்கிலப்படுத்தி பாருங்க. ரெண்டு ஆங்கிலத்தையும் ஒத்து பாருங்க, பல இடங்களில் சம்பந்தமே இருக்காது, அதனுடைய உயிரோட்டம் போயிடும். ஒரு மொழிபெயர்ப்பு ஒரு சின்ன சேஞ்ச் ஆகும் போது இவ்வளவு வேலைக்கு ஆகும். இது எபிரேயிலிருந்து அரமாய்க்கு வந்துச்சா, அரமாய்க்கிலிருந்து எபிரேய்க்கு போனுச்சா தெரியல. அப்ப ஏதோ ஒண்ணு அங்க ஒண்ணு இருந்திருக்கு. இன்னும் எனக்கு ஒரு சந்தேகம் வருது, இந்த ஆளுக்கு எபிரேயும் அரமாய்க்கு அடித்துக் கொள்றத பார்த்தா இது ரெண்டும் இல்லாத இன்னும் ஏதாவது ஒரு மொழி மூலமா இருக்குமோன்னு எனக்கு சந்தேகம் வருது. எபிரேயும் இதான் மூல மொழிங்க, ஒரு ஆள் அரமாய்க்கு தான் மூல மொழின்னு சொன்னா நமக்கு இயற்கையா ஒரு சந்தேகம் வந்துருக்கு. இந்த ரெண்டு அல்லாத வேற இன்னொரு மொழி மூலமா இருக்குமோ? அப்ப அது மூலமா இருந்து அதுல இருந்து எபிரேயுக்கும் அரமாய்க்கும் வந்து அதுல இருந்து கிரேக்கத்துக்கும் லத்தீனுக்கு வந்து அந்த லத்தீன்ல இருந்து கிரேக்கத்துல இருந்தா இன்னைக்கு மொழிபெயர்ப்பு வருதுன்னா 3 கட்டத்தை கடந்துச்சு. மொழிபெயர்ப்புல இருந்து கூட மொழிபெயர்ப்பு இல்ல, மொழிபெயர்ப்புல இருந்து மொழிபெயர்த்து அந்த மொழிபெயர்ப்புல இருந்து மொழிபெயர்த்துக்கிட்டு போனா அது என்ன சொல்லுங்கிறது தெரியாது. இந்த லெவல்ல பரிதாபத்துக்குரிய நிலையில் பைபிள் இருக்கிறது. பாதுகாப்பு இல்ல இருக்கு. குர்ஆனுக்கு இந்த மாதிரி யாரும் சொல்ல முடியாது. குர்ஆன் அந்த மூலமொழியில் இருக்கிறது, தமிழ் மொழிபெயர்க்கப்பட்டும் இருக்கிறது, மூலமொழியில் பாதுகாக்கப்பட்டு இருக்கிற. நாளைக்கு விவகாரம் தான் எடுத்து பார்க்கணும், ஒத்து பார்க்கணும், சரி செய்யணும். எவனாவது ஒருத்தன் உள்ள நுழைஞ்சி கண்டனை எழுதி வச்சான்னு சொன்னா சட்டையை பிடிக்கணும். என்னடா அதுக்கு அர்த்தம், எப்படி நீ அர்த்தம் செய்யலாம் அப்படின்னு கேட்கறதுக்கான ஒரு தகுதி இருக்கிறது. அப்பதான் பாதுகாக்கப்படும், அப்பதான் எவனும் கை வைக்க மாட்டான். இந்த தகுதி இருக்கா பைபிளுக்கு? பைபிளை வேதம்னு சொல்லவே முடியாது. இறை வேதம் சொல்ற நம்பிக்கையை பைபிள் இழந்துருச்சுங்க. இந்து மதத்தை விட கூட இது கொஞ்சம் கீழ்நிலையில் இருக்கு இந்த விஷயத்தில். அடுத்து இன்னொன்னு சொல்றேன், பிறகு வாதிக்கும் பொழுது ஒருவேளை கிரேக்க மொழியில் தான் இருந்தது அதான் உண்மைன்னு கூட அவர் அடித்து சொல்லிடலாம். சொல்லிட்டு அதுக்கு நான் ஒரு அட்வான்ஸா ஒரு பதில் சொல்லி ஆகணும். பைபிள்ல சில இடங்கள்ல சில வார்த்தைகள் இடம்பெறுது. அந்த வார்த்தைகள் எபிரேய மொழியிலேயே இடம்பெற்றிருக்கிறது. சில வார்த்தைகள் இடம்பெறுது அரமாய்க்கு மொழியிலே இடம்பெற்றிருக்கிறது. நான் முதல் வார்த்தையில உங்களுக்கு விளங்குது. பைபிள்ல என்னமோ சொன்னேன், என்னது எகர் சகதூதா என்பது அரமாய பாஷையிலும் தலையேத்து என்பது எபிரேய பாஷையிலும் இப்படி அந்த ரெண்டு மொழியினால கலந்து அதனால சண்டை வருது. மூலமொழி எதுங்கிறத மூலத்தை பார்த்து இவங்க முடிவு செய்யல. ரெண்டு மொழி வாசகம் அப்பப்ப இடம் பெறுது. பார்த்தான் இவன் அரமாயின்ட்டான், அவன் எபிரேயின்ட்டான். அப்ப அதெல்லாம் வேற ஒரு பாஷையில வந்திருக்கலாம். இங்க பாருங்க, மத்தேயு 21:9 அதிகாரத்துல ஓசன்னா அப்படின்னு ஒரு வார்த்தை வருது. இந்த ஓசன்னாங்கிற என்பது எபிரேய மொழியில் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர் என்பது பொருளாகும் அர்த்தம் கொடுத்திருக்கு. மூலத்திலேயே வருது ஓசன்னா, இது எபிரேய மொழி. ஏழி ஏழி லாமா சபக்தானி அப்படின்னு இயேசு அலறி இருக்காரு, தேவனே தேவனே கைவிட்டு இருந்து. இது என்ன மொழி? கிரேக்க மொழி இல்லை. கிரேக்கத்தை மூலம்னு சொல்ல முடியாது.
அதுல இடம்பெறக்கூடிய வாசகம் எல்லாம் ஏழி ஏழி ஆமாண்டு இயேசு பேசினார்னு சொன்னா இயேசு பேசினது எபிரேய மொழி. எபிரேய மொழி வார்த்தை அவர் பயன்படுத்தி இருக்கிறாரு. அதனால கிரேக்கத்தை மூலம்னு சொல்லி பிந்தி சமாளிக்க முடியாது. அதுக்காக நான் சொல்லிடுறேன். அப்புறம் ரபி இது எங்க இருக்கு? 7:7 மத்தேயு 27:46 இருக்கு. இன்னும் நிறைய இடத்துல இருக்கு. ஒண்ணு போதும் சாம்பிளுக்கு. ரபிங்கிற வார்த்தையை இயேசுவனுக்கு பயன்படுத்துறாங்க. ரபி ரபின்னு சொல்லி போதகரே போதகரேன்னு சொல்லி ரபிங்கிற வார்த்தையை பயன்படுத்துறாங்க. இந்த ரபி என்பதும் அந்த எபிரேய பாஷையை சேர்ந்த ஒரு சொல்லுவான். அது மாதிரி கலிதா கூமி ஒரு பெண்ணுக்கு பேய் பிடிச்சிருக்கு, பிசாசு பிடிச்சிருக்கும் போது அந்த பெண்ணை இவர் எழுப்பி விட போறாரு. இறந்து போயிருக்கும் போதா